Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் 20 நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து லீ பஜாருக்கு இணைப்பதற்கு மேம்பாலம் ஒன்று உள்ளது. அதன் கீழ்ப்பகுதியில் ரயில்வே துறை சார்பில் சுரங்கப்பாதை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சுரங்கப்பாதையினுடைய பராமரிப்பு பணிகள் நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பிரத்யேகமாக அந்த சுரங்கப்பாதை உள்பகுதியில் தேங்கும் தண்ணீரை அகற்றுவதற்கு மோட்டார் பம்பு பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மோட்டார் பம்பு கடந்த 20 நாட்களுக்கு முன்னாக மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டனர். இதன் காரணமாக சுரங்கப்பாதையில் தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறதை தெரியாத வாகன ஓட்டிகள், குறிப்பாக வெளியூர் வாகன ஓட்டிகள் பலர் கூகுள் மேப் மூலம் வரும்போதில் இந்த பாதையை தான் காட்டுகிறது. அவர்கள் நள்ளிரவு நேரங்களில் சிக்கி பலர் விபத்தில் சிக்கியுள்ளனர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதாகி அதனுடைய இன்ஜின் பழுதானதால் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் விஷச்சந்துக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த பேட்டரி கடை உரிமையாளர் கந்தசாமி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இது வந்து எத்தனை நாளா இருக்கு வந்து தண்ணி தொடர்ந்து தேங்கினால யாரெல்லாம் பாதிக்கப்படுறா? ஒரு மாசத்துக்கு மேல இருக்குதுங்க. ஒரு மாசத்துக்கு மேல இருக்குது. வந்து வர்றவங்க எல்லாம் பூரா உள்ள போய் மாட்டிக்கிட்டு ஒரு 10-20 வண்டியே இருக்கும். எல்லாம் பொம்பளைங்க கூட கீழே விழுந்து ஒருத்தங்க 2 பேர் கீழே விழுந்துறாங்க. தண்ணி வண்டி ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் கீழே விழுந்துறாங்க. அப்புறம் நாங்க போய் தூக்கிட்டு எல்லாம் இங்க வெளியே வந்தாங்க. ஆனா தண்ணி எடுக்கவே இல்லை. அதெல்லாம் பாம்பெல்லாம் நிறைய மேயுதுங்க உள்ள. வேற இடம் இருக்கு. வேற பாம்பு, கொசு, நிறைய கொசு இருக்கு. அதாவது பாம்பு, கொசு எல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொல்கிறார். இது குறித்து நம்மளிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் ராமச்சந்திரன் இணைந்துள்ளார். அவருங்க என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு, யாரெல்லாம் பாதிச்சிருக்கா, இந்த தண்ணி எத்தனை நாளா நிக்குதுங்க? இங்க வந்துங்க, இது வந்து முக்கியமான சாலை. லீ பஜார் செவ்வாய்ப்பேட்டைக்குள்ள போறதுக்கு இது ஒரு முக்கியமான 2 வீலர்ல அதிகமா போற பாதை. அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி நிக்குது. மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் அப்படியே விட்டுறாங்க. ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதாவது இங்கே வரவங்க எல்லாம், பஜாருக்கு வரவங்க, லேடிஸ், இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆமாம், அதாவது வந்து பஜாருக்கு வர்றவங்க லேடிஸ் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் கடந்த 20 நாட்களாக சேலம் மாநகரில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதில் மாநகராட்சி நிர்வாகம் சாக்கடை கால்வாயை சரியாக தூர்வாராதால் அந்த சாக்கடை கால்வாய் தண்ணீர் அனைத்துமே சுரங்கப்பாதையில் வந்து நிற்கிறது. ஆனால் இது குறித்து சுரங்கப்பாதை, அதாவது மாநகராட்சி நிர்வாகத்திடமும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்திடமும் அந்த பகுதி வியாபாரிகள் புகார் அளித்த போதும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் அந்த பகுதியினுடைய திமுக கவுன்சிலர் ஜெயக்குமார் புகார் அளித்த நிலையில் மோட்டார் திருட்டு போய்விட்டதாகவும் அந்த மோட்டாரை கூடிய விரைவில் சரி செய்து தருகிறோம் என தெரிவிக்கின்றனர். ஆனால் இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த தண்ணீரில் நள்ளிரவு நேரங்களில் சிக்கி அது வந்து அந்த மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு அந்த வாகனங்கள் தள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட பெண்கள், 20க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நள்ளிரவு நேரங்களில் அதில் அந்த தண்ணீரில் சிக்கி அவர்கள் விஷ ஜந்துக்களுக்கு கடியில் சிக்கி இப்போது தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த பகுதி பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இது குறித்து இவ்வளவு நடந்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ரயில்வே நிர்வாகமும் பிரத்யேகமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு இந்த சுரங்கப்பாதை விவகாரம் குறித்து கடிதமும் எழுதியுள்ளது. இருந்த போதிலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் தொடர்ந்து அங்கு விபத்துகள் நடந்து வருகிறது. தற்சமயம் அந்த விபத்துகள் நடக்காத இருக்கும் வகையில் அந்த பகுதி வியாபாரிகள் பொதுநல நோக்கத்தோடு அந்த சுரங்கப்பாதையின் 2 மார்க்கத்திலும் கயிறு கட்டி யாரும் செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தினர். மேலும் அதனை மீறி செல்பவர்களை அவர்களே தடுத்து திரும்பி அனுப்புகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, நெடுஞ்சாலைத்துறையிலும் உடனடியாக இந்த சுரங்கப்பாதையில் உள்ள மின் மோட்டாரை சரி செய்து அல்லது திருடு போன மின் மோட்டாருக்கு பதிலாக புதிதாக மின் மோட்டாரை பொருத்தி அங்குள்ள தேங்கியுள்ள கழிவு நீர்களை உடனடியாக அகற்ற வேண்டும், மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அந்த பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். Omax, Vest and Briefs.